தொந்தரவாக இருக்கும். இன்னும் இந்த டெர்மடைட்டிஸ் ப்ராப்ளம் எப்படி இருக்கும் அப்படின்ற கிளியரான ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ நம்ம சில டெர்மடைட்டிஸ் ஃபோட்டோஸ் நம்ம கூகுள்லேருந்து காமிக்கிறோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். எந்த அளவுக்கு அந்த ரெட்டிஷ்னஸ், அந்த ஸ்கின்ல ஒரு ரெட்டிஷ்னஸ் இந்த இடம் தான் இல்லாமல், ஸோ அந்த ஒரு எந்த ஒரு இடத்துல அது ஸ்டார்ட் ஆகுதோ அங்கிருந்து ஒரு செடி, ஒரு இலை படர்ந்து கொண்டு செல்வது போல உடல் முழுதும் பரவி ஒரு நாளடைவில் ஒரு கிரானிக்கான ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான ஒரு பிரச்சனை தான் இந்த டெர்மடைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எக்ஸிமா. ஸோ இதற்கான ஒரு தீர்வுகள் நாம் எப்படி அந்த நோயை முற்றிலுமாக நம்மளவிலேயே நம்ம எப்படி சரி செய்து கொள்ள முடியும்னா, அதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், அதை கம்ப்ளீட்டாக சரி செஞ்சிடலாம். சரி, இந்த நோயோட ரூட் காஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் தெரியணும். ஸோ இது